தமிழக வெற்றிக் கழகத்தின் செயல் வீரர்கள் கூட்டத்தில் விஜய் பேசியவற்றில் 10 முக்கிய அம்சங்கள் என்ன என்பதை தற்பொழுது பார்க்கலாம். நட்பு சக்தி இல்லாவிட்டாலும் தேர்தலில் தனியாக நின்று ஜெயிப்போம் என்று தெரிவித்திருக்கிறார். அதைத் தொடர்ந்து தவிக்க ஆட்சிக்கு வந்த பிறகு ஊழல் செய்ய மாட்டேன் என்றும் ஊழலை செய்யவும் விடமாட்டேன் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். எவ்வளவு சூழ்ச்சி அழுத்தம் கொடுத்தாலும் அடங்கி போக மாட்டேன் என்று அவர் காட்டமாக தெரிவித்திருக்கிறார். வேஷம் களைந்தது தெரியக்கூடாது என்பதற்காக கலர் கலராக அறிவிப்பு வெளியிடும் திமுக அதிமுக என்று திமுகவையும் அதிமுகவையும் கடுமையாக சாடியிருக்கிறார். 5ஆவதாக திமுக அதிமுகவிற்கு மாத்தி மாத்தி வாக்களித்து மக்கள்தான் அழுத்தத்தில் இருக்கிறார்கள் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். 6ஆவதாக யாருக்காகவும் எதற்காகவும் நம்முடைய அரசியலில் சமரசம் செய்ய மாட்டோம் என்று தவிக தலைவர் விஜய் தெரிவித்திருக்கிறார். 7ஆவதாக பாஜகவிடம் அதிமுக நேரடி சரணடைந்திருப்பதாகவும் திமுகவிடம் மறைமுகமாக சரணடைந்து விட்டதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். 8ஆவதாக தீய சக்தி திமுக, ஊழல் சக்தி அதிமுக இனி தமிழ்நாட்டை ஆளவே கூடாது என்று அவர் கடுமையாக சாடியிருக்கிறார். 9ஆவதாக இது வெறும் அரசியல் தேர்தல் கிடையாது என்றும் ஜனநாயக போர் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். 10ஆவதாக திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் பூத் என்றால் கள்ள ஓட்டு போடுவதற்கான ஒரு இடமாக அது பார்க்கப்படுவதாக அவர் கடுமையாக சாடியிருக்கிறார். தவிக செயல் வீரர்கள் கூட்டத்தில் விஜய் பேசியவற்றில் 10 முக்கிய அம்சங்களை மற்றும் ஒரு முறை பார்க்கலாம். நட்பு சக்தி இல்லாவிட்டாலும் தேர்தலில் தனியாக நின்று ஜெயிப்போம் என்று தவிக தலைவர் விஜய் தெரிவித்திருக்கிறார். 2ஆவதாக தவிக ஆட்சிக்கு வந்த பிறகு ஊழல் செய்ய மாட்டேன் எனவும் ஊழலை செய்ய விட மாட்டேன் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். 3ஆவது புள்ளியாக எவ்வளவு சூழ்ச்சி அழுத்தம் கொடுத்தாலும் அடங்கி போக மாட்டேன் என்று தவிக தலைவர் விஜய் அந்த கூட்டத்தில் பேசியிருக்கிறார். 4ஆவது புள்ளியாக திமுக அதிமுக மாத்தி மாத்தி வாக்களித்து மக்கள்தான் அழுத்தத்தில் இருக்கிறார்கள் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். 5ஆவதாக வேஷம் களைந்தது தெரியக்கூடாது என்பதற்காக கலர் கலராக அறிவிப்பு வெளியிடும் திமுக அதிமுக என்று விமர்சனம் செய்திருக்கிறார். 6ஆவது புள்ளியாக யாருக்காகவும் எதற்காகவும் அரசியலில் சமரசம் செய்ய மாட்டோம் என்று தவிக தலைவர் விஜய் அழுத்தமாக அந்த கூட்டத்தில் பேசியிருக்கிறார். 7ஆவது புள்ளியாக பாஜகவிடம் அதிமுக நேரடி சரணடைந்து விட்டதாகவும் திமுக மறைமுகமாக சரணடைந்து விட்டதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். 8ஆவதாக தீய சக்தி திமுக, ஊழல் சக்தி அதிமுக இனி தமிழ்நாட்டை ஆளவே கூடாது என்று அவர் சாடியிருக்கிறார். 9ஆவது புள்ளியாக இது வெறும் அரசியல் தேர்தல் கிடையாது என்றும் ஜனநாயக போர் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இறுதியாக திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் பூத் என்றால் கள்ள ஓட்டு போடுவதற்கான இடமாக தான் பார்க்கப்படுகிறது என்று தவிக தலைவர் விஜய் தவிக செயல் வீரர்கள் கூட்டத்தில் பேசியிருக்கிறார்.